வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1 குரூப் 2 பேட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்போ உள்ளதுக்கு அப்படின்னா 2026 வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2க்கான பேட்சுங்க. ஸோ இட் இஸ் அ ரெகுலர் பேட்ச், பிக் டே பேட்ச் அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் இஸ் ஆல்சோ அவைலபிள். மார்னிங்கில் ஒரு பேட்ச் வரும், ஈவினிங்கில் ஒரு பேட்ச் வரும் வீக் டேல. அண்ட் வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேல மார்னிங்கில் வரும். ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 2 2A அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் பொறுத்த வரைக்கும் இது என்ன பேட்ச் அப்படின்னா பிசிஎம் பேட்ச். இதோடைய கிளாஸஸ் எப்படி போக போகுது அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி போகுமா, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி போகுமா அப்படின்னா ரெண்டுமே கம்பைண்டாக தான் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் கவர் புக்ஸ். ஆஃப்டர் தட் வி வில் கவர் த சிலபஸ் பார்ட். எப்படி அப்படின்னா புக்கை நீங்கள் கவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எது கவர் ஆகிடும் அப்படின்னா சிலபஸ் கவர் ஆகிடுங்க. ஸோ அதனால புக்கை ஒவ்வொரு யூனிட் முடிக்க ஒரு சாப்டர் இப்போ சிவிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், சோஷியல் சயின்ஸில் குடிமையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முடியும் போது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பில் டெஸ்ட்டு, வாரம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டெஸ்ட் இருக்கும் அந்த ஒவ்வொரு யூனிட் முடிக்கும் போதும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் வீடியோஸில் போட்டிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி ஃப்ரம் த பிகினிங் இட் இஸ் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது மெயின்ஸ்க்கான டெஸ்ட் அப்படிங்கிறது டெய்லி டெஸ்ட்டில் வரும். ஸோ 5 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உள்ள டாபிக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் டாப்பிக்லேருந்தோ அண்ட் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்தும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டூரேஷன் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா டூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து 1 இயருங்க. ஸோ இந்த 1 இயரில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாமே வரும். அரௌண்ட் ஒரு 300 டெய்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் முக்கியமாக. அப்போ 300 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எழுதுவீங்க இந்த டெஸ்ட் மூலமா. அண்ட் அலாங் வித் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். வீக்கெண்டில் கண்டக்டிங் டெஸ்ட் சீரியஸ் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். டெய்லி வி ஆர் கண்டக்டிங் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி. அது இல்லாமல் வேற என்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் வி ஆர் கண்டக்டிங். அது ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் மெயின்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வி ஆர் கண்டக்டிங் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கிளாஸஸ். சரி, அதுக்கு அடுத்தது இதை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும் இந்த கோர்ஸில் அப்படிங்கும்போது ஃப்ரம் த பிகினிங் மெயின்ஸ் லெவலில் கிளாஸஸ் கிடைக்கும். மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங் மெயின்ஸ் லெவலில் கிளாஸ் இருக்கும். மெயின்ஸ் லெவலில் டெய்லி டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். மெயின்ஸ் கொஸ்டினை கொடுத்து நடத்துவோம். இதுக்கான ஆன்சர் தெரியலன்னு எப்படி சார் எழுதுறது? வி வில் டிஸ்கஸ் ஹியர். ஸோ அந்த ஆன்சரும் எப்படி எழுதணுங்கிறதும் வி வில் கைட் அண்ட் வி வில் டிஸ்கஸ். சரி சார், இப்போ நான் வந்து 1 இயரில் நான் வந்து எனக்கு வந்து குரூப் 1 வருது அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் தனியாக இருக்குமா? எஸ், கண்டிப்பாக மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரியஸ் தனியாக இருக்கும். ஈவன் உங்களுடைய குரூப் 1க்கும் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது டெஸ்ட் சீரியஸ் தனியாக இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்புக்கு. அது மாதிரி மெயின்ஸ்க்கும் தனியான டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். சரி சார், நான் குரூப் 1 முடிச்சிட்டேன், 2 எனக்கு குரூப் 1ல ஆனால் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் குரூப் 2 தான் எழுத போறேன் அப்படின்னா இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் கிடைக்கும், மெயின்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸும் கிடைக்கும். எப்போ? ஸோ எக்ஸாம் பிஃபோர் த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட்லாம் இது பண்ணுறோம். அப்போ அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்டு. அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸோ இதெல்லாம் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ரைட். ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து இட் இஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பை August 23. இந்த பேட்ச்ல வந்து சார் டெய்லி டெஸ்ட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணி இண்டிவிஜுவலாக வி ஆர் கரெக்டிங். ஸோ இதை வெளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணுறது இல்லை, இண்டிவிஜுவலாக வி ஆர் கரெக்டிங். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பொறுத்த இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெர் பேட்ச் வந்து 15ங்க. அதனால 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே தாண்ட மாட்டார்கள். வீக்கெண்ட் பேட்ச்ல அதுலேயும் 15 தான் இருப்பார்கள். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த கிளாஸ் வந்து பேட்சோட இது வந்து எவ்வளோ அப்படின்னா 15 தான். ஆன்லைன் கிளாஸஸ் உண்டா? ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள். பட் நேரில் வந்து படிப்பது சிறந்தது. ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இங்கே லைவ்ல நம்ம இங்கே கிளாஸில் கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸாக வரப்போகுது. ஸோ அதனால வாட் எவர் த பேட்ச், சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா இந்த பேட்ச்ல August 23rd பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.